ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. நான் உங்கள் இன்ட்ரோவர்ட் பொண்ணு. இன்னைக்கு நம்ம ஸ்டீஃபன் கிங் அவர்கள் 1980ஸ்ல எழுதிய ஃபயர் ஸ்டார்டர் அப்படிங்கிற கதையோட தொடர்ச்சியை தான் கேட்க போறோம். இது பார்ட் 5. இதுவரைக்கும் நடந்திருக்கிற கதைக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதை கேட்டுட்டு இது கேட்டாதான் கதை புரியும். ஆண்டி அவருக்கு பிறகு சார்லிக்கு என்ன ஆகும் அப்படிங்கிற பயத்திலேயே தான் இருக்காரு இல்லையா? இங்க வெர்மாண்ட்ல இந்த குட்டி டவுனுக்கு வந்து 5 மாதங்கள் ஆயாச்சு. இந்த 5 மாசத்துல நிதானமா யோசிக்க பல நாட்கள் இருந்திருக்கு இல்லையா? சோ பல யோசனைகளுக்கு பிறகு ஒரு டெசிஷன் எடுக்கிறாரு. அது என்னன்னா, சில நியூஸ் மீடியாக்கும் சில அரசியல்வாதிகளுக்கும் லெட்டர்ஸ் எழுதுறது அப்படிங்கிறது தான் அந்த முடிவு. மொத்தம் 6 கடிதங்கள், எல்லாமே ஒரே விஷயத்தை தான் சொல்லுது. லாட் 6 எக்ஸ்பெரிமெண்ட்ல தொடங்கி இப்ப இவங்க 2 பேரும் வெர்மாண்ட்ல பதுங்கி இருக்கிற வரைக்கும் எல்லா விஷயங்களையும் எழுதியிருக்காரு. இது லீக் ஆச்சுன்னா ஷாப்போட வண்டவாளங்கள் எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சிரும் இல்லையா? மீடியாவோட ப்ரொடெக்ஷன் இல்ல மத்த கவர்மெண்ட் ஏஜென்சிஸோட ப்ரொடெக்ஷன் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஷாப்புடைய ஆட்கள் இவங்கள தொடமாட்டாங்க. அதுதான் இவருடைய டார்கெட். சார்லியும் அந்த கடிதத்தை படிச்சு பாக்குறா. சார்லிக்கு தன்னோட கதை முழுசாலாம் தெரியாது. சோ இப்பதான் அவளே ஃபுல் கதையை படிச்சு தெரிஞ்சுக்கிறா. ஆண்டி, விக்கி, சார்லியோடைய வாழ்க்கை அண்ட் இந்த 1.5 வருஷமா இவளும் ஆண்டியும் விடாம ஓடிட்டே இருக்கிற விஷயம் எல்லாத்தையும் படிச்சுட்டு கண் கலங்குறா. இதை போஸ்ட் பண்ண போறீங்களாப்பா அப்படின்னு கேக்குறா சார்லி. ஆண்டி சொல்றாரு, ஆமா, நாளைக்கு நான் டவுனுக்கு போய் இதை போஸ்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. இப்பவே மார்ச் வந்தாச்சு இல்லையா? இந்த ஊர்ல விண்டர் டைம்ல தான் நிறைய ஐஸ் இருக்கும். அதுல ஸ்கீ பண்ணிட்டு இவரால ஊருக்குள்ள போயிட்டு வர முடியுது. இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த ஐஸ் எல்லாம் உருக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா இவரால யாருக்கும் தெரியாம ஊருக்குள்ள போயிட்டு வர முடியாது. இந்த லெட்டரை படிச்சு பார்த்துட்டு சார்லி 2 விஷயங்கள் சொல்றா. அப்பா, நீங்க இதை முதல்ல செஞ்சிருக்கணும்ப்பா அப்படிங்கிறா. கரெக்ட் தானே? 1.5 வருஷமா ஓடிட்டே இருக்காங்க. இதுக்கு முன்னாடி எப்ப வேணா இந்த லெட்டரை அமைச்சிருந்திருக்கலாம் இல்லையா? ஆனா ஆண்டியோட பாயிண்ட்ல இருந்து யோசிச்சு பார்த்தா எப்படியாவது சார்லியை சேஃப்கார்ட் பண்ணணும் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்திருக்காரு இத்தனை நாள் வரைக்கும். வெர்மாண்ட்ல இந்த டவுனுக்கு வந்த புதுசுல யாராவது நம்மள ஃபாலோ பண்றாங்களா அப்படிங்கிற யோசனையிலேயே போயிருந்திருக்கும் இல்லையா? யாரும் பிடிக்க வரலன்னதும் ஒரு புது ஃப்ரீடம் கிடைச்ச மாதிரி இருக்கு. ஒரு சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி ஃபீல் பண்ணும்போது தான் நம்மளுடைய பிரெயின்லாம் நார்மலா ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். அதுதான் ஆண்டி கேஸ்ல நடந்திருக்கு. சோ இப்பதான் அவரால் தெளிவா யோசிக்கவே முடிஞ்சிருந்திருக்கு. 2வது அவ என்ன கேக்குறான்னா, அப்பா, இது மத்தவங்களுக்கு தெரிஞ்ச அப்புறமா நம்ம 2 பேரையும் பிரிச்சிடுவாங்களா அப்படின்னு கேக்குறா. ஆண்டிக்கு இதை பத்தின டவுட்ஸ் இருந்தாலும் குழந்தைய தேத்த பிரிக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்றாரு. அது போதும்பா அப்படின்னு சொல்லிடுறா சார்லி. அடுத்த நாள் மார்ச் 10ஆம் தேதி ஆண்டி சார்லிய கேபின்லயே விட்டுட்டு ஸ்கீ பண்ணிட்டு ஊருக்குள்ள போறாரு. எப்படி இவ்வளோ மாசம் வேணும் பொழுது தைரியமா ஊருக்குள்ள போயிட்டு வராரு அப்படின்னு தானே யோசிப்போம் நம்ம. இது வெர்மாண்ட் அப்படிங்கிற ஸ்டேட்ல ஒரு சின்ன டவுன்னு பார்த்தோம் இல்லையா? அண்ட் சம்மர்ல தான் இந்த இடம் பரபரப்பா இருக்கும். வின்டர் சீசன்ல இந்த ஊர்லயே வாழற சில மக்கள் மட்டும்தான் இருப்பாங்க. அதுவும் எல்லாரும் அடிக்கடி எல்லாம் வெளியே வரமாட்டாங்க. அப்படியே இருந்தாலும் ரெகுலர்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா? டீ கடை பெஞ்ச்ல ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ற ஆட்கள், அந்த மாதிரி 2-3 பேர் தான் இருப்பாங்க. அதுலயும் ஆண்டி போகும்பொழுதெல்லாம் 2-3 தாத்தாக்கள் மட்டும்தான் இருப்பாங்க. அவங்க ஆண்டிய முதல்ல இருந்தே கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாம் ஹார்ம்லெஸ் தாத்தாக்கள். இது தவிர அங்க 2 ஷாப் மட்டும்தான் ஓபன்ல இருக்கு. அந்த 2 கடைகள் தான் ஆண்டி அடிக்கடி போயிட்டு வர கடைகள். சோ அந்த 2 ஷாப் ஓனர்ஸும் ஆண்டிய பார்த்திருந்திருக்காங்க. சோ டோட்டலா ஒரு 4-5 பேர் தான் ஆண்டி இங்க இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சவங்க. முதல்ல இங்க வந்தப்ப சார்லிக்கு ட்ரெஸ் வாங்கியிருந்திருப்பாரு இல்லையா? சோ மேபி ஒரு குழந்தை இவரோட இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க, அவ்வளவுதான். ஆனா யாருமே சார்லியை பார்த்தது இல்ல. அதனால அவங்களால ஷோரா சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடி பல பேர் நினைச்சாங்க இல்லையா, பேட் டிவர்ஸ் நடந்திருக்கும், அதனால குழந்தைய கூட்டிட்டு தப்பிச்சு வந்திருப்பாரு அப்படிங்கிற மாதிரி. அதே தான் இவங்களும் அசியூம் பண்ணிக்கிறாங்க. இன்றைய தினம் மார்ச் 10ஆம் தேதின்னு சொன்னேன் இல்லையா? ஆண்டி லெட்டர்ஸ் எடுத்துட்டு ஊருக்குள்ள போறாரு. ஒரு கடையில ஸ்டாம்ப் வாங்கி அந்த லெட்டர்ஸ் மேல ஒட்டுறாரு. போஸ்ட் பாக்ஸ் கொஞ்சம் தள்ளி இருக்கு. ஒரு ஸ்ட்ரீட் கார்னர்ல இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கோங்களேன். இந்த தாத்தாக்கள் உட்கார்ந்துருக்கிற இடத்துல இருந்தும் இவர் ஸ்டாம்ப் வாங்கின கடையில இருந்தும் பார்த்தா அந்த போஸ்ட் பாக்ஸ் கிளியரா தெரியாது. ஆனா இன்னொரு கடை இருக்கு இல்லையா? அங்கிருந்து பார்த்தா இந்த போஸ்ட் பாக்ஸ் கிளியராவே தெரியும். ஆண்டி லெட்டரை போஸ்ட் பண்றத வேற யாருமே கவனிக்கல. ஆனா அந்த 2வது கடையோடைய ஓனர், இவர் பேர் பேசன், சார்ல்ஸ் பேசன், அவர் மட்டும் தான் கவனிக்கிறாரு. ஆண்டி லெட்டர்ஸ் போஸ்ட் பண்ணிட்டு அவருடைய கேபினை நோக்கி ஸ்கீ பண்ணிட்டே போறாரு. பேசன் அவருடைய கடைக்குள்ள போய் யாருக்கோ கால் பண்றாரு. கெஸ் பண்ணின மாதிரியே பேசன் ஷாப்பை சேர்ந்த ஏஜென்ட் தான். ஷாப் தான் FBI, CBI மாதிரியான பெரிய ஆர்கனைசேஷன் ஆச்சே. சோ அவங்களுக்கு அங்கங்க லோக்கல்ல கூட ஆள் இருக்கும் தானே. அதுவும் 5 மாசமா ஆண்டியும் சார்லியும் இங்க மறைஞ்சு வாழறாங்க. யாருக்கும் தெரியலன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஷாப்பை எப்படி நம்மளால அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியும்? ஷாப் கிட்ட
ஆண்டி, விக்கி, சார்லி எல்லாருடைய டீட்டெயில்ஸும் A to Z இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? அவங்க கிட்ட இருக்கிற டேட்டா பேஸ்ல ஆண்டியோட ரிலேட்டிவ்ஸ், விக்கியோட ரிலேட்டிவ்ஸ், 2 பேருடைய ஃப்ரெண்ட்ஸ், இன்க்ளூடிங் சைல்ட்ஹுட்ல குடுமிப்புடி சண்டை போட்ட ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க கிட்ட இருக்கு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை பத்தி அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்திருக்கு. அக்டோபர் 1981ல இவங்க மாண்டாஸ் ஃபார்ம் இன்சிடென்ட் முடிஞ்சு இங்க வந்து தஞ்சம் அடைஞ்சாங்கல்ல, அதுக்கு அடுத்த வாரமே ஷாப் ஆட்கள் இவங்கள மோப்பம் பிடிச்சு பின்னாடியே வந்துட்டாங்க. அங்க ஆட்கள் போடப்பட்டு தான் இருக்காங்க. எல்லாரும் இவங்க 2 பேரையும் கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆண்டியோடைய மூமெண்ட்ஸ் எல்லாமே ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அவங்க இருக்கிற கேபின் வாசலுக்கு சார்லி எப்பலாம் வராளோ அப்பலாம் ஃபோட்டோஸ் எடுத்திருக்காங்க. எல்லா டீட்டெயில்ஸும் கேப்டனுக்கு அப்டேட் ஆயிட்டே தான் இருக்கு. ஆனா ஏன் இவங்க 2 பேரையும் இன்னும் தூக்கல? இன்ஃபேக்ட் மாண்டாஸ் இன்சிடென்ட் நடந்த ஒரு வாரத்துக்கு அப்புறமாவே இவங்க 2 பேரையும் மோப்பம் பிடிச்சு வந்துட்டாங்கன்னு பார்த்தோம் இல்லையா? அப்போ ஆண்டி ரொம்ப வீக்கா தான் இருந்தாரு. சார்லியும் எமோஷனலி ரொம்ப வீக்கா தான் இருந்தா. அப்பவே ரொம்ப ஈஸியாவே இவங்க 2 பேரையும் கேப்சர் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா ஏன் பிடிக்கல? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஷாப்பை சேர்ந்த பெருந்தலைகள் என்ன பண்ணியிருந்திருக்காங்கன்னா, சார்லியை பத்தி ஃபுல்லா அனலைஸ் பண்ணியிருந்திருக்காங்க. சைக்கோ அனாலிசிஸ்னு சொல்லுவாங்க இல்லையா? கை தேர்ந்த சைக்காலஜிஸ்ட், டாக்டர்ஸ் பல பேர் அனலைஸ் பண்ணி பல ரிப்போர்ட்ஸை சேகரித்து வச்சிருக்காங்க. அதில் ஒரு பர்டிகுலர் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் அண்ட் சைக்கோதெரபிஸ்ட் 800 பேஜ் கொண்ட ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருந்திருக்காரு. அதில் 2 இம்பார்ட்டன்ட் விஷயங்களை கேப்டனால மறக்கவே முடியாது. அது என்னன்னா, சார்லியை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஆண்டியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது தான். சார்லி சின்ன குழந்தை தானே, அவ கண்ட்ரோல்ல பவர் இருக்காது. அவளோட ரொம்ப நம்பிக்கையான ஒரு பர்சன்னா அது ஆண்டி தான். சார்லியோடைய சின்ன வயசுல இருந்தே அவளுடைய பவர்ஸை எப்படியோ கண்ட்ரோல்ல வச்சிருந்திருக்காரு. எஸ்பெஷலி அவளுடைய 2-3 வயசுக்கு அப்புறமாவே சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸும் நடக்காம பாத்துக்கிட்ட ஒரே பர்சன் யாருன்னா அது ஆண்டி தான். அது மட்டும் இல்லாம ஆண்டிய ஒரு லெவரேஜா யூஸ் பண்ணலாம், ஒரு பிணைய கைதி மாதிரி. சார்லி நீ கோஆபரேட் செஞ்சாதான் உங்க அப்பாவை சீக்கிரம் நீ மீட் பண்ண முடியும், உங்க அப்பாவை அப்பதான் நாங்க ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பிளாக்மெயில் பண்ணலாம் இல்லையா? இப்படியே சார்லி மேல பல எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், ஒப்சர்வேஷன்ஸ் எல்லாமே செய்ய முடியும். அதே மாதிரி ஆண்டிக்கும் பவர்ஸ் இருக்கே. ஸோ அவர் மேல எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், ஒப்சர்வேஷன்ஸ் எல்லாம் பண்ணணும்னா சார்லியை பிணைய கைதியா யூஸ் பண்ண முடியும். அந்த ரிப்போர்ட்டுடைய 2வது ஹைலைட் என்னன்னா, ஆண்டி அண்ட் சார்லி 2 பேருடைய பவர்ஸும் கண்ட்ரோல்ல வைக்க 2 டிஃப்ரெண்ட் ட்ரக்ஸ் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆண்டிக்கு ஒரு பர்டிகுலர் மருந்து, சார்லிக்கு வேறு ஒரு மருந்து. இந்த புக்ல பேர் இருந்தாலும் நான் கதை சொல்லும் பொழுது ட்ரக்கோடைய பேரை மென்ஷன் பண்ணாம ட்ரக்ஸ் இல்ல மருந்து அப்படின்னு மென்ஷன் பண்றேன். அந்த மருந்தை இன்ஜெக்ட் பண்ணினா ஆண்டி அண்ட் சார்லியோடைய பவர்ஸ் டெம்பரரியா ஃப்ரீஸ் ஆயிடும். அவங்க ஒரு மந்த நிலையில இருப்பாங்க. ஈஸியா கேப்சர் பண்ண முடியும். அதே மாதிரி அவங்க மேல ஈஸியாவே எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ண முடியும். அந்த ட்ரக்ஸை ஆண்டியும் சார்லியும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத சமயம் இன்ஜெக்ட் பண்ணிடணும், அவ்வளவுதான். சொல்றது ஈஸி, ஆனா 2 பேருக்குமே பவர்ஸ் இருக்கு. ஆண்டி 5 மாசமா அவருடைய பவர்ஸை யூஸ் பண்ணவே இல்லையே, சோ இன்னும் ஸ்ட்ராங்கா இருப்பாரு இல்லையா? இது மட்டும் இல்லாம ஆண்டியையும் சார்லியையும் இன்னும் பிடிக்காம இருக்க இன்னொரு ரீசனும் இருக்கு. கடைசியா பிடிக்க போகும்பொழுது மாண்டஸ் ஃபார்ம்ல என்ன நடந்ததுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி இன்னொரு இன்சிடென்ட் நடக்க கூடாது. ஏற்கனவே அந்த மாண்டஸ் ஃபார்ம் இன்சிடென்ட்டை பூசி முழுகவே இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு இன்சிடென்ட் நடந்தா ஷாப்பை சேர்ந்த ஆட்களுக்கு ரிஸ்க். ஸோ இதனாலதான் ரொம்ப பொறுமையா வெயிட் பண்றாங்க ஷாப்பை சேர்ந்த ஆட்கள். ஆண்டி லெட்டர்ஸை போஸ்ட் பண்ணிருக்காருங்கிற விஷயம் தெரிஞ்ச கேப்டன் அவருடைய மற்ற அடியாட்களுக்கு ஆர்டர்ஸ் கொடுக்கறாரு. ஸோ அன்றைய தினம் லெட்டர்ஸ் கலெக்ட் பண்ண வந்த போஸ்ட்மேனை அடுத்த டவுனுக்கு போற வழியிலேயே மடக்கி ஆண்டியோட லெட்டர்ஸ் எல்லாத்தையும் தூக்கிடுறாங்க. அன்னைக்கு ஈவினிங்கே கேப்டன் கிட்ட ஆண்டி எழுதிய அந்த 6 லெட்டர்ஸும் போய் சேர்ந்தாச்சு. லெட்டர்ஸை படிச்ச கேப்டனுக்கு செம்ம ஷாக்கு. மீடியாவுக்கு, அதுலயும் ஒரு பர்டிகுலர் நியூஸ் ஏஜென்சிக்கு இந்த மேட்டர் போச்சுன்னா அவ்வளவுதான், மொத்த கதையும் சொதப்பலாயிடும். ஸோ இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாதுன்னு டிசைட் பண்ணிடுறாரு கேப்டன். ஆண்டி அண்ட் சார்லியை பிடிக்க கேப்டன் அவருடைய அடியாள், நம்ம கதையுடைய ரொம்ப இம்பார்ட்டன்ட் வில்லனான ரெயின்பேர்டை தான் கூப்பிடுறாரு. ரெயின்பேர்டை பார்க்க கேப்டனுக்கே பயம்தான். எல்லா வேலைகளையும் வாங்கிட்டு இவனை கடைசியில போட்டு தள்ளிடணும் அப்படிங்கிறது தான் கேப்டனுடைய எண்ணம். ஆனா ஆண்டி அண்ட் சார்லியை பிடிக்க இவன் தான் சரியான ஆள் அப்படின்னு கேப்டனுக்கு நல்லாவே தெரியும். ரெயின்பேர்ட் சரி ஆகாத சைக்கோன்னு பார்த்தோம் இல்லையா? அவன் கேப்டனோட ரொம்ப ஃபாஸ்டா இருக்கான். கேப்டன் கிட்ட இருக்கிற சார்லியை பத்திய ரிசர்ச் எல்லாமே அவன்கிட்டயும் ஒரு காப்பி இருக்கு. அவன் இவங்களோட சிஸ்டமே ஹேக் பண்ணி வச்சிருக்கான். அது மட்டும் இல்ல, கேப்டன் கிட்ட இவன் என்ன சொல்றான்னா, ஆண்டி அண்ட் சார்லியை நான் உங்களுக்கு பிடிச்சு தரேன், நீங்க அவங்கள எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்க்கு எல்லாம் பயன்படுத்துங்க, நோ ப்ராப்ளம். ஆனா எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்ச அப்புறமா சார்லி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றான். நீங்க நினைக்கிற மாதிரி தப்பான விஷயத்துக்காக இல்ல கேப்டன் அப்படின்னு சொல்றான். எல்லாரும் ரெயின்பேர்டை ஒரு மான்ஸ்டரா தான் பார்ப்பாங்க. ஒரு ஜெய்ஜான்டிக் ஃபிகர், ஒரு கண் இல்லாம மூஞ்சிலேயே வில்லன் அப்படிங்கிற மாதிரி எழுதி ஒட்டி இருக்கிற ஒரு பர்சன். ஸோ எல்லாருமே அவனை ஒரு மான்ஸ்டரா தான் பார்ப்பாங்க. அதே மாதிரி சார்லிக்கு பைரோகைனசிஸ் பவர்ஸ் இருக்கு,
அவளால மாண்டர்ஸ் ஃபார்ம்ல நடந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ ரொம்ப ஈஸியாவே செய்ய முடியும் அப்படிங்கும் பொழுது, அவளையும் பல பேர் மான்ஸ்டரா தான் பார்க்குறாங்க. ரெயின்பர்ட் என்ன சொல்றான், "ஃப்ரம் ஒன் மான்ஸ்டர் டூ அனதர். நான் சார்லியோட பழகி அவளோட ஃப்ரெண்ட் ஆகணும். அவளுடைய பவர்ஸ நான் புரிஞ்சுக்கணும். அவள நான் தான் கொல்லணும்" அப்படின்னு சொல்றான். கேப்டனுக்கு தூக்கி வாரி போடுது. "நீ எனக்கு கண்டிஷன் போடுற நிலைமையில நான் இல்ல ரெயின்பர்ட். நான் நினைச்சா இப்போ இந்த செகண்டே உன்னை கொன்னுட முடியும்" அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ரெயின்பர்ட் ரொம்ப கேஷுவலா என்ன சொல்றான் தெரியுமா? "செஞ்சுதான் பாருங்களேன் கேப்டன். நீங்க என்ன கொன்ன அடுத்த செகண்ட் நீங்க என்ன வச்சு என்னென்ன வேலைகள் செஞ்சீங்களோ, யாரெல்லாம் போட்டு தள்ள சொன்னீங்களோ எல்லா டீடைல்ஸும் லீக் ஆயிடும். இந்த ஷாப் டிபார்ட்மெண்ட்டையே இழுத்து மூட வேண்டி வரும். நீங்க உங்க மிச்சமீதி வாழ்க்கைய ஜெயில்ல தான் கழிக்கணும். அவங்க கேட்குற கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணியே நீங்க செத்துருவீங்க" அப்படின்னு மிரட்டுறான். இந்த மிஷன் ஆண்டி அண்ட் சார்லியை பிடிக்கிற இந்த மிஷனை நான் லீட் பண்றேன். உங்ககிட்ட 2 பேரையும் ஒப்படைக்கிறேன். ஆனா அதுக்கப்புறமா சார்லி எனக்கு உயிரோட வேணும் அப்படின்னு சொல்றான் ரெயின்பர்ட். இதுக்கு நீங்க ஓகேனா எந்த இன்ஃபர்மேஷனும் என்னைக்குமே லீக்கே ஆகாது. நான் செத்தாலும் லீக் ஆகாது அப்படின்னு சொல்றான். இப்ப கேப்டனுக்கு வேற வழியே இல்ல. ஓகே சொல்லிதான் ஆகணும். ரெயின்பர்டோட பிளான் ரொம்ப சிம்பிள். ஆண்டியும் சார்லியும் என்ன நினைச்சிருக்காங்க, லெட்டர்ஸ் பொலிட்டீஷியன்ஸ் கையிலயோ இல்ல நியூஸ் பீப்புள் கையிலயோ போய் சேர்ந்துரும். அவங்கள சேர்ந்து யாராவது ஆட்கள் மீட் பண்ண வருவாங்க அப்படின்னு தான் வெயிட் பண்ணுவாங்க. ஆனா 1 வாரம் 2 வாரம் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லைன்னா ஷாப்பை சேர்ந்த ஆட்கள் லெட்டர்ஸை தூக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் ஆண்டிக்கு தெரிய வந்துடும். ஸோ இதுக்கு மேல இவங்களால இங்க இருக்க முடியாது அப்படிங்கிற நிலைமை வரும்பொழுது உடனே தப்பிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிப்பாங்க. ஒரு பதட்டத்தோட தப்பிக்கும் பொழுது அவங்க எதிர்பாராத சமயத்துல அவங்கள போய் கேப்சர் பண்ணிடணும் அப்படின்னு ரெயின்பர்ட் பிளான் பண்றான். மார்ச் 24 சார்லியோடைய 8வது பிறந்த நாள். ஒரு விதமான இறுக்கத்தோட தான் ஆண்டியும் சார்லியும் செலிப்ரேட் பண்றாங்க. 2 வாரமா யாருமே இவங்களை மீட் பண்ணல வரல அப்படிங்கும் பொழுது ஆண்டிக்கு நல்லாவே தெரிஞ்சாச்சு ஷாப்பை சேர்ந்த ஆட்கள் கிட்ட தான் லெட்டர்ஸ் இருக்கு அப்படிங்கிற விஷயம். இவங்க இருக்கிற லொகேஷனை ஈஸியா கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு ஆண்டிக்கு நல்லா தெரியும். அதுக்கு ஏத்த மாதிரியே கடந்த சில நாட்களா ஷாப்பை சேர்ந்த அடியாட்களுடைய பிரசன்ஸை ஆண்டி ஃபீல் பண்றாரு. அங்கங்க சின்ன எவிடன்ஸையும் பாக்குறாரு. அவங்க நம்மள நெருங்கிட்டாங்கன்னு புரியுது. ஸோ அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க வேண்டிய டைம் வந்தாச்சு. மார்ச் 27 சார்லி பர்த்டே முடிஞ்ச 3வது நாள். ஆண்டி அண்ட் சார்லி 2 பேருக்குமே சம்திங் இஸ் கோயிங் ராங் அப்படிங்கிற மாதிரியான ஃபீலிங் இருந்துட்டே இருக்கு. ஆனா என்ன நடக்குமோ பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு தைரியத்தோட தான் கிளம்புறாங்க. சார்லியும் ஆண்டியும் கேபினை விட்டு வெளியே வராங்க. ஆண்டி சுத்தி முத்தி பாக்குறாரு. ஆனா இவங்களுக்கு தெரியாம கிட்டத்தட்ட 12 ஏஜென்ட்ஸ் ஆண்டியோட கேபினை சுத்தி நின்றுட்டு தான் இருக்காங்க. ஆனா 10 பேர் கையில எந்த விதமான ஆயுதமும் இல்ல. ரெயின்பர்ட் அண்ட் இவனுடைய ரைட் ஹேண்ட் மாதிரியான ஒரு அடியாள். இவங்க 2 பேர்கிட்ட மட்டும்தான் கன்ஸ் இருக்கு. அதுவும் சாதாரண கன்ஸ் கிடையாது, டிரான்குவலைசர் கன்ஸ். அனிமல்ஸ்க்குலாம் மயக்க மருந்து போடுறதுக்கு டிரான்குவலைசர்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரியான கன்ஸ் வச்சிருக்காங்க. ரெயின்பர்ட் கிட்டக்கு சார்லிக்கு போட வேண்டிய ட்ரக் இருக்கிற டிரான்குவலைசர் இருக்கு. அண்ட் அந்த அடியாள் கிட்டக்கு ஆண்டிக்கு போட வேண்டிய ட்ரக் இருக்கு. ரெயின்பர்ட் அண்ட் இந்த அடியாள் 2 பேரும் பயங்கர ஃபாஸ்டா ஆக்ட் பண்ணணும். ஃபியூ செகண்ட்ஸ் கேப் விட்டாலும் ஆண்டி அண்ட் சார்லி அவங்களுடைய பவர்ஸை யூஸ் பண்ண சான்சஸ் இருக்கு. தூரத்துல இருந்து எய்ம் பண்ணி ரெயின்பர்ட் ஒரு ஷாட் அடிக்கிறான். சார்லியோட கழுத்துல கரெக்டா அந்த டிரான்குலைசர் ஷாட் விழுது. சுருண்டு விழறா. ஆண்டிக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. சார்லின்னு அவளுக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்க ட்ரை பண்றாரு. அப்போ கரெக்டா பின்னாடில இருந்து அவர் மேலேயும் ஒரு ஷாட். அவ்வளவுதான், கண்ணெல்லாம் இரண்டு கீழே விழறாரு ஆண்டி. ஸோ ஆண்டி அண்ட் சார்லியை பிடிச்சிட்டாங்க. அடுத்து இவங்கள ஷாப்புடைய ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கிற ரிசர்ச் சென்டருக்கு தான் கூட்டிகிட்டு போக போகிறாங்க. என்ன நடக்கும் பார்க்கலாம் அடுத்த எபிசோடில். இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.